வணக்கம். தளவாடி அன்னை மேரி எஜுகேஷனல் ட்ரஸ்ட்லேருந்து உதயா ட்ரைனிங் சென்டர் மூலமாக 2 வருஷமாக நாங்கள் வந்து டெய்லரிங் கோர்ஸ் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இதுவரை எங்கள்கிட்ட ஒரு 70லேருந்து 80 பேர் படித்து முடித்து சர்டிஃபிகேட் வாங்கி போயிருக்காங்க. நஸ்ரேத் மனநல காப்பகத்திலேருந்து ஃபாதர் ஒரு 5 பேருக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. சரி, நான் டீச்சர்கிட்ட கொஞ்சம் பேசிவிட்டு திருப்பி அவங்களையும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் வர சொல்லியிருந்தேன். வந்தாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற கொஞ்சம் சவாலாக இருந்ததை சொன்னாங்க டீச்சர்ஸ். அப்புறம் கொஞ்சம் அவங்க மறுபடியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் பயிற்சியை வந்து மாற்றி கொடுத்து இப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க படித்து இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாருமே ஸ்டிச்சிங் பண்ணுற அளவுக்கு நல்ல ஓரளவுக்கு வந்துட்டாங்க. கட்டிங்கும் இன்றைக்கி ஒரு சில பேர் நல்லா இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்றைக்கி சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுடைய மறுவாழ்வுக்கு எங்களுடைய ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் உதவி பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க கிளாஸுக்கு வந்தப்போ. இப்போது அவங்க துணி தைக்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, பழகிட்டாங்க. வணக்கம். நானும் இதே இன்ஸ்டியூட்டில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் 1 இயராக. இவங்களுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்களும் நல்லா வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. உண்மையை சொல்ல போனால், ஏன்னா டீச்சர் வந்து எப்படி அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் அவங்களும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்லா ஒபே பண்ணாங்க. அது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க ஒபே பண்ணுறதெல்லாம் பார்த்தா. அதுக்கப்புறம் அவங்க நல்லா லேர்ன் பண்ணாங்க, நல்லா கற்றுக்கிட்டாங்க. இது மூலமாக எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இவங்க இந்த அளவுக்கு கற்றுருக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கும் நாங்களும் ப்ரௌட்லியாக ஃபீல் பண்ணுறோம். இவங்க இந்த மாதிரி லேர்ன் பண்ணிவிட்டு இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஃப்யூச்சருக்கு எங்கள் ட்ரஸ்ட் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப ப்ரௌட்லியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம். நாங்கள் நஸ்ரேத்தில் மனநல காப்பகத்துலேருந்து வந்திருக்கோம். தாளவாடி டெய்லரிங் கிளாஸ் வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 ரெசிடென்ட்ஸு 2 ஸ்டாஃப் வந்தோம். அந்த 6 ரெசிடென்ட்ஸில் வந்து 2 ரெசிடென்ட்ஸ் வந்து எங்களால் கற்றுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மாற்றி ஒரு 2 ரெசிடென்ட்ஸ் வந்தோம். இப்போ வந்து 6 ரெசிடென்ட்ஸும் நல்லா கற்றுக்கிட்டாங்க. 2 ஸ்டாஃபும் நாங்களும் நல்லா கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் தாளவாடி. நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இவங்க வந்து வீட்டுக்கு போனாலும் இவங்களோட மறுவாழ்வுக்கு ஃபாதர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நல்ல முறையில் வந்து தையல் பயிற்சிக்கு அனுப்பிச்சு இவங்களை கற்றுக்க உதவி செஞ்ச அனைத்து ஃபாதர்களுக்கும் நன்றி. என் பேர் அனிதா. நான் ஆஸ்பத்திரியில் தாளவாடியிலேருந்து இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களோடு சேர்ந்து 6 பேரும் ஸ்டாஃபோடு சேர்ந்து நாங்கள் இந்த டைலரிங் கிளாஸுக்கு வந்து டைலரிங் படிச்சுட்டு இருந்தோம். கடந்த 3 மாதமாக படிச்சிருந்தேன். படித்தது பிறகு சுடிதாரு, ஃப்ராக்கு, அப்புறம் மேக்ஸி, செமிஸு, ஃப்ராக்கு, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃப்ராக்கு இதெல்லாமே நாங்கள் தைக்கும்படி, ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும்படி இவங்க நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. எங்களுக்கு இது எல்லாத்தையுமே நாங்கள் படிச்சுக்கிட்டனால இது எங்களுடைய ஃப்யூச்சருக்கு இது எங்களுக்கு யூஸ் ஆகும். நாங்கள் இது முடித்ததுக்கப்புறம் இப்போ சர்டிஃபிகேட் எங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து அனுப்பிச்சி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு போகிற சூழ்நிலை வரும்போது வீட்டில் போய் நாங்கள் எங்களுடைய ஃப்யூச்சரை இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். டெய்லரிங் மூலமாக நாங்கள் பார்த்து எங்களுடைய ஃப்யூச்சரை நல்லபடியாக வச்சுக்குவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நஸ்ரேத்தில் மனநல காப்பகம் தாளவாடியிலிருந்து 6 மனநல பயனாளிகள் 2 பணியாளர்களோடு ஆரம்பித்தோம். ஃப்ரூட் ஆஃப் த கிளாஸ் நான் வந்து ஒரு நாள் நான் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் என்கிட்ட வந்து ஹோம்ஒர்க் மாதிரி, எப்படி ஸ்கூல் போகிற பசங்க ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அப்பா அம்மாட்ட காமிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் இங்கே கிளாஸ் முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு அவங்க கிளாஸில் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அது சின்ன சின்னதாக அழகாக செஞ்சுக்காங்க. கர்ச்சீஃப், தலையான ஒரு சுடிதாரு, ஸ்கார்ஃபு, இன்ஸ்கர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒன்று ஒன்றா செஞ்சு காமிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களும் எங்களுக்குள்ளே இந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2வது, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நிறைய விதத்தில் பாதிக்கப்பட்டு நம்ம இல்லத்தில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு லெட் அவுட் மாதிரி அழகாக. 2வது, ஒரு கலையை அவங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம். அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி வந்து இவங்க 6 பேர் இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறதுல எங்களுக்கு நஸ்ரேத்தில் மனநல காப்பகத்தை சார்ந்த நிர்வாகிகள், எங்களுடைய அன்பின் பணியாளர் துறவர சபை சார்ந்த அனைவருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இங்கேருந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறப்போ இந்த சர்டிஃபிகேட் அவங்க கற்றுக்கிட்ட இந்த கோர்ஸு கண்டிப்பாக
உதவியாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையை சீரமைச்சிக்கிறதுக்கு, அவங்களுடைய மறுவாழ்வை திறம்பட கொண்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு உதவியாக இருக்கும். 2வது, இந்த 6 பேர் இவங்க கற்றுக்கிட்டது, இங்கே இல்லத்தில் வந்து மொத்தம் 80 பேர் இருக்கிறாங்க மனநல காப்பகத்தில். இந்த 6 பேர் இவங்க கற்றுக்கிட்டது மீதி பேருக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும். நாம் இங்கேயே அப்படியே இருக்க தேவையில்ல, நம்மளாலையும் முடியும், நம்மளாலும் ஒன்று செய்யலாம், நாமளும் ஒன்று கற்றுக்கலாம், நாமளும் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை திறம்பட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சமுதாயத்துலேயும் குடும்பத்துலேயும் நாமளும் நல்லபடியாக இருக்க முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை இன்றைக்கி இவங்க வந்து அந்த மீதி இருக்கிற 74 பேருக்கும் இந்த 6 பேர் விதைச்சிருக்கிறாங்க. அதனால் நஸ்ரத்தில் மனநல காப்பகத்தை சார்பாக இந்த 6 பேருக்கும் எங்களுடைய 2 பணியாளர்கள் ப்ளஸ் இந்த அன்னை மேரி ட்ரஸ்ட்டு சார்ந்த அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் நஸ்ரத்தில் மனநல காப்பகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எப்பவும் எங்களுடைய இல்லத்துக்கு தேவை. ரொம்ப நன்றி.